பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியின் வெற்றியாளராக முத்துக்குமரனும் வெற்றி பெற்றிருப்பது பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ரசிகர் கூட்டம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எல்லா கலைஞர்களும் எதுக்காக வேலை செய்யறாங்கன்னா காசு பணத்தெல்லாம் கடந்து அங்கீகாரத்துக்காக. எல்லாருமே அதுதானே. வீட்டில் ஒரு புளிக்குழம்பு வச்சா கூட சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆசையா பிரியாணி செஞ்சிருப்போம். வக்குன்னு முழுங்கிட்டு ஏமா வேற மாச்சு வெளியே போறோம்னா நாளைக்கு பிரியாணியில் கொஞ்சம் எலி பேஸ்ட் கலக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியாலாம் நமக்கு வரும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன அங்கீகாரம் தேவை. ஏதோ ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அதுக்கான பாராட்டு வேணும். அப்படி பிக் பாஸ் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி 100 நாட்களை கடந்துவிட்ட நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு கிராண்ட் பினாலே போட்டி துவங்கியது. இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது பலருடைய கேள்வியாக இருந்தது. அதற்கு இப்பொழுது விடை கிடைத்திருக்கிறது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே பெரிய எதிர்பார்ப்பும் பரபரப்பும் ஏற்பட்டது. காரணம், இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த கமலஹாசன் 8வது சீசன் தொடங்குவதற்கு முன்பே தான் அதிலிருந்து ஓய்வெடுக்க போவதாக அறிவித்திருந்தார். அதற்கு பிறகு யார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறார்கள் என்ற பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தன்னால் சிறப்பான தொகுப்பாளராக இருக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் விஜய் சேதுபதி. ரயான், சௌந்தர்யா, பவித்ரா, முத்துக்குமரன் மற்றும் விஜே விஷால் என 5 பேர் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகியிருந்தார்கள். இவர்களில் வாக்குகளின் அடிப்படையில் முத்துக்குமரன் மற்ற போட்டியாளர்களை விட அதிகமான வாக்குகளை பெற்றிருந்ததால் அவர் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 டைட்டில் வினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாங்க ஓட் கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு தான் ஓட்டிங் அதிகம். ஆமா. எப்படி இவ்ளோ டீடைல்ஸ் சேர்த்து உங்களுக்கு ஸ்கூல் போறீங்களா இல்ல நீங்க? லீவுனால பிக் பாஸ் பாப்பீங்க. பிக் பாஸ் ஓடி தான் பாப்போம். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சௌந்தர்யா ஜெயிப்பான்ட்டு. இல்ல, முத்துக்குமரன் தான் ஜெயிச்சார். ஜெயிச்சானா? போட்டாங்களாடா கிராண்ட் ஃபினாலே. ஷாக்கிங்கா இருக்கு. சரியா ஜெயிக்கிறதுக்கு ஜெயிச்சா சந்தோஷப்படுவானே? ஆமா. அப்ப ஷாக் ஆவறா? இல்ல எனக்கு ஷாக் ஆகல. ஜாக்லின்லாம் பிடிக்காதா? ஜாக்லின் பிடிக்கும். ஜாக்லின் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அங்கிள். ஜாக்லின் சும்மா கத்திக்கிட்டே இருப்பா. அங்கிள் லாஸ்ட்ல எல்லாம் வெல்ல போகும்போது ஜாக்லின் இருந்தா நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்ட் பெட் போட்டுருக்கான். அதுக்காக அவங்க தான் ஜெயிக்கணும். எவ்வளவு பெட்? 500. ஏதுடா உங்களுக்கு 500 ரூபாய்? எல்லாரும் சேர்த்து கொடுப்பாங்க. முத்துக்குமரன் ஜெயிச்சா எல்லாருக்கும் 500 ரூபாய் கொடுக்கணும். முத்துக்குமரன் ஜெயிச்சார். ஜெயிச்சார். ஊருக்கு கிளம்புறானா அவன்? பரவாயில்ல, வராமையா அக்ஷய காலி. மட்டிக்கு நாறு ஓடுறே. அக்ஷயா காப்பாத்தணும். கோஸ்ல வந்து டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் வந்திருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷங்க அவர் வந்ததில். ஏன்னா அவர் வந்து நம்ம தமிழ் பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார். உள்ளே இருந்ததுலேயே ஒரு கொஞ்சம் டீசெண்டாக இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஓகே, ஸோ ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அவர் வந்ததில். அவர் தான் வருவார், நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நினச்ச மாதிரியே அவர் வந்துட்டார். வேறு யாரும் கேர்ள்ஸ் யாரும் பிடிக்கலையா? இல்லைங்க, நான் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணல. முத்துக்குமரனை தவிர வேறு யாரையும் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா அவர் காரைக்குடி, நானும் காரைக்குடி தான். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஹிம், அவ்வளோதான். அவர் வந்து பேசிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலியில் இருக்கார். அவருக்கு எப்படி சொல்கிறது, அவர் பெரிய அளவில் ரீச் ஆகலை இன்னும். அதனால் அவர் வின் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோதான். உங்கள் வீட்டு பையனா ஒரு? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா அச்சீவ் பண்ணட்டும். அதுக்காக முத்துக்குமரன் ஜெயிச்சா நல்லா சந்தோஷம். தம்பி, இந்த சீசன் பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா? யாரை பிடிக்கும் உங்களுக்கு? எங்களுக்கு சௌந்தர்யா அக்கா. சௌந்தர்யா. பசங்கள்லாம் பிடிக்காதா உங்களுக்கு? எனக்கு பிடிக்கும் விஷால். எனக்கும் முத்துக்குமரன். முத்துக்குமரன். சரி, யார் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்? நான் சௌந்தர்யா. முத்துக்குமரன். முத்துக்குமரன். நீ? சௌந்தர்யா அக்கா. நீடா? நான் முத்துக்குமரன். சரி, ஜெயிச்சது வந்து முத்துக்குமரன் தான் ஜெயிச்சார். ஹாப்பியா? ஹாப்பி. வேற யார் ஜெயிச்சா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்? விஷாலனா பவித்ரானா? சரி, எதுக்காக முத்துக்குமரன்? விஷாலும் சௌந்தர்யா. எதுக்காக முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு? அவர் தான் ஜாலியா எப்பவுமே பேசுவாரு. ஜாலியா. வேற எந்த எப்படி ரீசனுமே இல்லையா முத்து ஜெயிக்கிறதுக்கு? அவரே. சரி, எதனால நீ பிக் பாஸ் படிக்கிற, ஸ்கூல் படிக்கிற வயசுல உனக்கு எதுக்கு இதெல்லாம்? அம்மா வைப்பாங்க. யாரு? அம்மா வைப்பாங்க. உன் அம்மா பார்க்கறதால நீயும் பார்க்கற? நானும் எங்க அக்கா பார்க்கும். நானும் கூட சேர்ந்து பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கும். நானும் எங்க அம்மா பார்ப்பாங்க. எல்லாம் வீட்டில் பார்க்கறதால நீங்களும் ஒரு வழியெல்லாம் பார்க்குறீங்க. முத்துக்குமரன் வந்து ஏன்னா அவர் சுத்த தமிழ் பேசுவார். அதனால
நல்லா தமிழ் படம் நல்லா பேசுவார். இல்லை அவரும் வருவாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நல்லா கேம்லாம் நல்லா விளாண்டாங்க. ரயான்லாம் வந்து கேம் வந்து நல்லா விளாண்டுருந்தா அவரும் வந்து நல்லா விளாண்டதுனால நாங்கள் வந்து கெஸ் பண்ணது ரயான் தான் வருவார் கெஸ் பண்ணேன். உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ரயான் தான். அதனால தான் ரயான் ஜெயிக்கணும். ஆமாம். சரி, இது கேர்ள்ஸில் கேர்ள்ஸில் எனக்கு பவித்ரா பிடிக்கும், ஜாக்லின் பிடிக்கும். ஆனால் ஜாக்லின் வந்து அந்த கேம்லேருந்து வெளியேறிட்டனால அது அந்த 2 செகண்டில் வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே, அது நியாயமானதா? அவங்களோட ரூல்ஸின் படி இருக்குல்ல, அப்போது 2 செகண்ட்ஸ்னாலும் அது கவுண்டட் தானே, அதுவும் பார்க்கணும்ல. இருந்தாலும் ஒரு 93 மாதத்துக்கு மேலே இருந்த ஒரு ஆளை வந்து வெறும் 2 செகண்டுக்காக வீட்டை விட்டு அனுப்புறது ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகல? அப்படி எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா அவங்களோட ரூல்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா பிக் பாஸில் ரூல்ஸ் தான் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு அது ஓகே தான் தோணுது.